இதாங்க டீ. என்ன சமையல் செய்யட்டும்? சமையல் செய்யா? நீங்க ஏதோ ஃபங்க்ஷன் போறேன்னு சொன்ன. நான் தான் தெரியாம சொல்லிட்டேன். இந்த சண்டே இல்ல, அடுத்த சண்டே. அடுத்த சண்டேவா? ஒரு டேட்டு கூட உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியாதா? அதான் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்றேன்ல. இன்னைக்கு சமையல் என்ன செய்யட்டும்? எதனா செஞ்சு தொலை போ. மட்டனா சிக்கனா? சரி மட்டன் தான் செய்யு. சரி போய் வாங்கிட்டு வாங்க. சரி போய் காசு எடுத்துட்டு வா. எந்த காசு? போன வாரம் உங்ககிட்ட கொடுத்து வச்சல அந்த காசு. அந்த காசு செலவாய் போச்சு. செலவாய் போச்சா? என்ன செலவு? அதான் செலவாயிடுச்சுன்னு சொல்றேன்ல. என்ன செலவு? எதுக்காக பண்ண நீ? இந்த வீட்டுல எனக்கு செலவு பண்றது கூட உரிமை இல்லையா? உரிமை இருக்கா இல்லையான்றது பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? அந்த ரூபா அப்படியே வைக்கி, எனக்கு அர்ஜென்டா தேவைப்படும் சொல்லி தானே கொடுத்தேன். அந்த பணத்தை ஒன்னும் எங்க அம்மா வீட்டு கொடுத்தம்பல, நானும் எனக்கு செலவு பண்ணிக்கல. சரி என்ன பண்ண அந்த பணத்தை? அந்த பணத்தை வீட்டுக்கு தான் செலவு பண்ணேன். அதான் என்ன பண்ணான்னு கேக்குறேன்ல. இப்ப எதுக்கு எகிரின்னு வரீங்க? எகிரின்னு வரலாம். கேட்டா ஒழுங்கா பதில் சொல்லாம என்னமா பேசினுக்க? எப்பா சொல்லிடுறேன்ப்பா, இந்த வீட்டுக்காக நான் என்ன வாங்கின தெரியுமா? இல்லத்தரசிகளே எல்லாருக்கும் உனக்காக எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை எதுன்னு பாத்தீங்கன்னா சமையல். அந்த சமையல நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு தான் சமைச்சிட்டு வந்திருக்கீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா போன் பேசிக்கிட்டே சமைக்கலாம், டிவி பார்த்துக்கிட்டே நீங்க சமைக்கலாம், ஹாப்பியா சமைக்க போறீங்க. அதுக்கான ப்ராடக்ட் தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்ல போறேங்க. இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வெஜிடபிள கத்தியாலையும் இந்த அருவாமனையில தான் கட் பண்ணிருப்பீங்க. கட் பண்ணும் போது தெரியாதனமா விரல் கட் ஆயிருக்கலாம். அதுக்காக நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணிருக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நமக்கு தேவையில்லை. அதுக்கு பதிலா நம்ம இப்ப இதை பயன்படுத்த போறோம், வெஜிடபிள் கட்டர். இல்லத்தரசிகளே இத பாத்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் கட்டர் கூட நம்ம கூட பாத்தீங்கன்னா 10 விதமான பிளேட் இருக்குங்க. இப்போ இதுல எப்படி கட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி இந்த வெஜிடபிள் கட்டர்ல எப்படி எல்லாம் கட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா சின்னதா கட் பண்ணலாம், பெருசா கட் பண்ணலாம், சின்னதா சீவலாம், பெருசா சீவலாம், டிசைனா சீவலாங்க இந்த வெஜிடபிள் கட்டர் வச்சுக்கிட்டு. இந்த தக்காளியை இந்த வெஜிடபிள் கட்டர் எப்படி எல்லாம் கட் பண்ணுதுன்னு நீங்களே பாருங்க. இந்த டொமேட்டோ எவ்வளவு அழகா கட்டா இருக்குதுன்னு நீங்களே பாருங்க. இத கத்தியாலேயோ அருவாமனையிலயோ இவ்வளவு அழகா கட் பண்ண முடியுமா? நீங்களே சொல்லுங்க. இப்போ டொமேட்டோ கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் பிளேட் அப்படியே திருப்பி இந்த பக்கம் உள்ள பிளேட்ல ஆனியன் எப்படி கட் பண்ண போகுதுன்னு நீங்களே பாருங்க மக்களே. இங்க பாருங்க மக்களே, ஒரு செகண்டுக்குள்ள பல துண்டுகளா ஆனியன் பலன்னு வந்திருக்கு. நீங்களே பாருங்க இந்த கட்டரோட மகிமையை பத்தி. இப்ப பாத்தீங்கன்னா ஆனியனையும் டொமேட்டோவையும் இந்த ரெண்டு பிளேட வச்சு நம்ம அழகா கட் பண்ணதை நீங்க பாத்தீங்க. உங்க வீட்டுல உள்ள காய்கறிகளை எப்படி தேவையோ அப்படி கட் பண்ணிக்கலாம் இந்த பிளேடுகளை வச்சு. மீதி உள்ள பிளேடுகளையும் நீங்களே பாருங்க. உடனே போன் எடுங்க, ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஆர்டரை புக் பண்ணுங்க. ஏன்னா எங்க கிட்ட ஸ்டாக் கம்மியா தாங்க இருக்கு. ஏங்க உங்க லூசு புருஷனுக்கு தெரிஞ்சுதான் அந்த ஆர்டரை புக் பண்ணணும்லாம் அவசியம் இல்லைங்க. உங்க வீட்டுல எந்த பணம் இருந்தாலும் உடனே கொடுத்து இதை வாங்கிடுங்க. இதுல சமைச்சு உங்க லூசு புருஷனை அசத்திடுங்க. சார் அசத்திட்டேனா? சூப்பரா? போயா லூசு, இத சொல்ல சொன்னேன் இல்லையா? சார் கொடுங்க சார். மக்களே இன்னொரு நற்செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் கட்டர் வாங்குனீங்கன்னா இது இலவசம். இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு அடுத்த டெமோல காட்டுறேன். சார் கேட்கணும் நினைச்சேன், மறந்துட்டேன். இந்த ப்ராடக்டோட ரேட் என்னன்னு நம்ம சொல்லியா சார்? சொன்னா எவனும் வாங்க மாட்டாயா. இப்ப போன் பண்ணுவானுங்க, அப்ப ரேட்டு சொன்னா எவ்வளவு இருந்தாலும் வாங்கிடுவாங்க. தெரியுதா? ஓ அதனாலதான் எதுலயும் ரேட்டை சொல்றது இல்லையோ? ஆமா, இதாவது எதுக்காவது யூஸ் ஆகும்யா. ஆனா இது எதுக்கும் யூஸ் ஆகாது. இத வாங்கினா இது ஃப்ரீனா நம்ம என்ன ரேட்டு சொன்னாலும் வாங்குவாங்க. அப்படியா? நானே இதை ஒண்ணு வாங்கிட்டு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தேன். ஐயோ இவங்கிட்டே சொல்லிட்டு சொல்லிட்டோமோ. அந்த பணத்துல இததான் வாங்கினேன். வாங்கினேன். சரி யூஸ் பண்ணியா? நீங்க என்ன சொல்லுவீங்க ஏது சொல்லுவீங்கன்ற பயத்துல தான் யூஸ் பண்ணாம இருக்க. ஐயோ நீ எனக்கு பயப்படுற. அப்போ நான் நடிப்பு. அப்ப இனிமேல் அருவாமனையும் கத்தி யூஸ் பண்ண மாட்டேன். அது வாங்கினதை வச்சு பண்ணிடுவேன். இந்தா இதை வச்சுட்டு அதை எத்தணும். அப்போ எதுக்கு பணம் கொடுத்து வச்சிருக்கோம், ஏன் வச்சிருக்கோம் யோசிக்கிறது இல்லை. ஏதாவது வாங்கிக்கிறது. வா
அது என்ன ப்ராடக்ட்டு, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் பார்க்குறேன். நான் தின்னு தீத்தா மாதிரி பேசுகிறாரு. வீட்டுக்கு தானே வாங்கினேன். இதுதான். வெய்யி, கீழே வெய்யி. போய் காய்கறி எடுத்துமா போ. ஈஸியாக கட் பண்ணி காட்ட போகிறேன். எனக்கு நான் பயம். எத்தனை வந்து வச்சிட்டேன், என்ன பண்ணணும்? அதில் என்ன பண்ண முடியும்? கல்லை தேய்ச்சி குளிக்க போக முடியும்? வெஜிடபிள் கட்டுறது தானே அது. கட் பண்ண. அப்படியே கவுத்து கொட்டேன். உடம்புல ஒரு சுறுசுறுப்பு இருக்குதா? இதுல இருக்க சரி, ஒவ்வொன்றா கட் பண்ணி காட்டு. முதல்ல எந்த காயை கட் பண்ணி காட்டணும்? இந்த விளம்பரத்தில் காமிச்சானே வெங்காயம் தக்காளி, அதை தவிர நீ எந்த காயினாலும் எனக்கு கட் பண்ணி காட்டு. எடுத்து வைக்கவே 10 நிமிஷம் ஆகும் போல இருக்க. 2 நிமிஷத்துல எல்லா காயை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. என்ன பாக்குற? இல்ல எந்த காயை கட் பண்றதுன்னு பாக்குறேன். கருணக்கிழங்கு வெட்டு. கருணக்கிழங்கா? கொஞ்சம் கத்தி எடுத்துனாங்களா உள்ள போய்? கத்தி எடுத்துனுமாவா? அந்த விளம்பரத்தில் என்ன சொன்னா? கத்தியும் அருவாமனையும் இனிமேல் தேவையே இல்லைன்னு நானே. இப்ப கத்தி கேட்குற? இவ்வளவு பெரிய காயை எப்படி இதில் வச்சு கட் பண்ண முடியும்? ஆஹா, சரி, அப்போ கோஸ் எடுத்து கட் பண்ணு. கோஸா? கொஞ்சம் அருவாமனை எடுத்துருவாங்களேன். வெறுப்பேத்தாத. அந்த விளம்பரத்தில் சொன்னால் அருவாமனையை கத்தியை யூஸ் பண்ணாதீங்க, ஒருவேளை அதில் கை வெட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ண வேண்டாம். அது ரெண்டும் இல்லாமல் அதில் வெட்டி காமி. ஏங்க இதுவும் பெருசா இருக்கே, இதில் எப்படிங்க கட் பண்ண முடியும்? சரி, அதை விடு. பெருசாக இருக்குன்ட்ட நீட்டமாக இருக்குல்ல முருங்கா, அதை எடுத்து வெட்டு. முருங்கா வெஜிடபிள் கட்டரோட பெருசா இருக்கு, எப்படி கட் பண்ண முடியும்? சரி, அதையும் வச்சிரு. சேப்பக்கிழங்கையோ இல்லை கத்திரிக்காவோ இல்லை வெண்டைக்காவோ இல்லை பீன்ஸோ இல்லை அவரைக்காவோ ஏதாவது ஒன்று வச்சு வெட்டிக்காம. ஏங்க நீங்க சொன்ன எல்லாத்தையும் இதில் வச்சு வெட்டினா நசுங்குமே தவிர வெட்டாது. சரி, வேற என்னதான் இதில் வச்சு வெட்ட முடியும்? வெட்டி காமிச்சாங்களே தக்காளி வெங்காயம், இதில் வச்சு வெட்டலாம். சரி, ஓகே. கத்தி அருவாமனை இல்லாமல் அவங்க வெட்டி காமிச்சாங்கல்ல, அது ரெண்டுத்துல ஒன்றாவது வெட்டி காட்டு. வெங்காயம் தானே, தோ வெட்டுறேன். என்னங்க வெட்ட மாட்டுது? அதை தான் நானும் கேட்குறேன். வெங்காயத்தை அவன் வெட்டி காமிச்சான்ல, அதே வெங்காயத்தை நீ வெட்டின, ஏன் வெட்ட முடியல? தெரியலங்க. தெரியலையா? ஏன்னா அவனே முழு வெங்காயத்தை அதில் வைக்கல. கத்தி எடுத்து கட் பண்ணி பாதி வெங்காயத்தை வச்சு தான் ப்ரெஸ் பண்ணான், தக்காளியை பாதி வச்சு தான் ப்ரெஸ் பண்ணி காமிச்சான். நீ முழு வெங்காயத்தை வச்சா எப்படி வெட்டும்? எதுவுமே முழுசாக வெட்டாது. எல்லாத்தையும் கட் பண்ணி அது உள்ளே வச்சா சின்ன சின்னதாக வரும். அந்த கட் பண்ணி வைக்கிற டைமில் அருவாமனையிலையோ கத்திலையோ கடற்கடன்னு நீயே வெட்டிடலாம். இதுக்கு இதில் செலவு பண்ணி வாங்கியிருக்க. ஏங்க இதை முதல்ல நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, நான் வாங்கியிருக்க மாட்டேன்ல. ஏய், அவனை என்கிட்ட சொல்லிட்டா வாங்கின? நீ கொடுத்து வச்ச பணத்தில் உன் இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு முன்னாடியே சொல்ல வேண்டியதானேன்னு கேட்குற. ஏங்க இது போனா போது விடுங்க, இதுக்கு ஃப்ரீயாக இதை கொடுத்தாங்க, இதை எதுக்குங்க யூஸ் பண்ணுறது? அப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணுறதும் தெரியாது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அவனும் சொல்லலை. இதுக்கு ஒன்று ஃப்ரீன்னா பேனும் வாங்கிக்கினீங்க. ஏங்க படிச்ச உங்களுக்கே தெரியலையாங்க இதை எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு? இது ஏன் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல மட்டும் இல்லை, உன்னை ஏன் கட்டுன்னு எனக்கு தெரியல. அப்பெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரியலனாலும் என் தம்பி படிச்சவன், எங்க அம்மா வீட்டுக்கு கொடுத்தா அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. நீ அம்மா வீட்டுக்கு கொடு, உங்க அக்கா வீட்டுக்கு கொடு, முடிஞ்சா பக்கத்து வீட்டுக்கு கூட எடுத்து கொடு, அது பிரச்சனை இல்லை. ஆனா என்ன யூஸ்னே தெரியாம யூஸ் இல்லாத ஒரு பொருளை வாங்கி யூஸ் பண்ண முடியும் நீ நினச்சிக்கிட்டு இதை வாங்கியிருக்க.
இப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலன்றதுக்காக இன்னொருத்தர்கிட்ட எடுத்து போய் தரேன்னு சொல்றீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? இனிமேல் எதனா ஒரு பொருள் வாங்கலாம் ஒன்று புதுசாக டிஸ்கஸ் பண்ணுங்க, இல்லைன்னா வாங்காதீங்க. இருக்கிற பொருளை வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. ஒன்றும் எங்களுக்கு பணம் மரத்துலேருந்து காய்க்கலை, கஷ்டப்பட்டுட்டு தான் வரும். இன்னைக்கு கறி வாங்க காசு இல்லை, புரியுதா? மண்டாடு பொழந்துருவேன் உன்னை. எழுந்து போய் வேலையை பாரு. எதுலேயே நிற்காது, முடிஞ்சப்பார் கட்டி வச்ச மாதிரி வைப்பேன். ஃபங்க்ஷன் போகலாங்க, மட்டன் வாங்குவாங்க, இருக்கிறத செய். என்ன படம் அது? பழைய படமா புது படமா அது? ஏய் இன்னும் என்ன பாருங்கப்பா.